கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இந்த வசனமானது ஆண்டவரின் வழிகளையும் பாதைகளையும் தனக்கு கற்பிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் செய்கிறார். இந்த வசனம் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஆண்டவரின் வழிகளை பற்றி கூறுகிறது. இந்த வசனத்தை தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். தாவீது கர்த்தருடைய வழிகளையும் அவருடைய பாதைகளையும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் தாவீதுக்கு சில கடமைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளை தாவீது நேர்த்தியாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வழியிலே மாத்திரம் தாவீது நடக்க வேண்டும். பாதை மாறி போய்விடக்கூடாது. இதற்காக கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று பயபக்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதுக்கு கர்த்தருடைய போதனை தேவைப்படுகிறது. கர்த்தாவே, எனக்கு போதித்தருளும் என்று தாவீது மறுபடியுமாக ஜெபம் பண்ணுகிறார். தாவீதுக்கு சாதுரியமான வார்த்தைகளினாலோ உலக ஞானத்திலோ போதனை தேவைப்படவில்லை. கர்த்தருடைய வழிகளை பற்றியும் அவருடைய பாதைகளை பற்றியும் அவருடைய சத்தியத்தை பற்றியும் தாவீதுக்கு கர்த்தரிடத்திலிருந்து போதனை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவை. கர்த்தர் தம்முடைய வழிகளிலும் பாதைகளிலும் தாவீதினிடத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் எப்போதுமே தம்முடைய பாதையில்தான் நடப்பார். அதே பாதையில் தாவீதும் நடக்க வேண்டுமென்று பிரியப்படுகிறார். கர்த்தரால் மாத்திரமே தம்முடைய வழிகளை தாவீதுக்கு தெரிவிக்க முடியும். அவரால் மாத்திரமே அவருடைய பாதைகளை தாவீதுக்கு போதித்தருள முடியும். பல வேளைகளில் நாம் எந்த வழியில் போக வேண்டும் என்று அறியாமல் திகைத்து கொண்டிருப்போம். நம்மால் எளிதில் தீர்மானம் எடுக்க முடியாது. நமக்குள் தெளிந்த சிந்தனையும் இருக்காது. மனக்குழப்பத்தில் இருப்போம். நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட சந்தேகம் வரும்போது நாமும் தாவீதைப் போல கர்த்தரிடத்தில் உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் நீரே என் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது அவர் நமக்கு தம்முடைய சத்தியத்தை போதிப்பார். தம்முடைய வழியிலே நம்மை நடத்துவார். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் நமக்கு போதனைகளையும் கொடுக்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறார். வேலையார் தன் எஜமானுக்காக நாள் முழுவதும் காத்திருப்பது போல தாவீது கர்த்தருக்காக நாள் முழுவதும் காத்திருக்கிறார். கர்த்தருடைய உபதேசத்திற்காக காத்திருக்கிறார். அவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் பார்வோனுக்கு மனம் சகித்து கொள்ளவில்லை. சகித்து கொள்ள முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்தொடர்ந்து பார்வோன் சேனையை செலுத்த முடிவு செய்து இஸ்ரவேலை நெருக்கியது. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை. இந்த நேரத்தில் இஸ்ரவேலர் கலங்கி போயிருந்த வேளையில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். செங்கடல் 2ஆக பிளந்து அவர்களுக்கு வழி கொடுத்தது. பார்வோன் சேனை செங்கடலுக்குள் மூழ்கியது. கர்த்தர் காட்டும் பாதையிலே, வசனம் காட்டும் பாதையிலே, நீதியின் பாதையிலே நடக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட கர்த்தர் எப்பொழுதும் கண்ணோக்கமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பார்வோன் சேனைகள் உங்களை பின்தொடர்ந்தாலும், எப்படிப்பட்ட செங்கடல்கள் உங்களுக்கு எதிரிட்டு நின்றாலும், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் தமது வழிகளை உங்களுக்கு தெரிவிப்பார், பாதைகளை காட்டுவார். ஆமென்.